குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 26 உள்ள பயிற்சியை செய்யப் போகிறோம். முதலில் பெயரை எழுதுவேன் என்ற பயிற்சியில் படங்களும் அதற்குரிய பெயர்கள் மேற்பகுதியிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க படத்திற்குரிய பெயரை எடுத்து எழுதுவோமா? குகை. குகை அருகில் உள்ள கட்டத்திற்குள் குகை என்று எழுதுவோம். அடுத்து சிறுத்தை. சிறுத்தை அருகில் உள்ள கட்டத்திற்குள் சிறுத்தை என்று எழுதுவோம். அடுத்து தவளை. தவளை அருகில் உள்ள கட்டத்திற்குள் தவளை என்று எழுதுவோம். அடுத்து யானை. யானை அருகில் உள்ள கட்டத்திற்குள் யானை என்று எழுதுவோம். இறுதியாக ஆமை. ஆமை அருகில் உள்ள கட்டத்திற்குள் ஆமை என்று எழுதுவோம். குழந்தைகளே, பெயரை எழுதுவேன் என்ற பகுதியில் படங்களுக்குரிய பெயரை எழுத அழகாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக இணைத்து எழுதுவேன் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு சொல்லும் அதனை அடுத்து படமும் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் மண் என்ற சொல்லோடு படத்திற்குரிய பானை என்ற சொல்லையும் இணைத்து மண் பானை என்று கட்டத்திற்குள் எழுதுவோம். அடுத்ததாக நத்தை என்ற படத்திற்குரிய சொல்லோடு ஓடு என்ற சொல்லையும் இணைத்து நத்தை ஓடு என்று அருகில் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம். இறுதியாக மலர் என்ற சொல்லோடு படத்திற்குரிய மாலை என்ற சொல்லையும் இணைத்து மலர் மாலை என்று அருகில் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம். குழந்தைகளே, சொற்களை இணைத்து எழுத நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் என்ற பயிற்சி பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு கண்ணாடியில் படங்களும் அதற்குரிய பெயர்கள் அனைத்தும் பிம்பங்களாக இரு பக்கத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளே, படத்திற்குரிய சரியான பெயரை கண்டுபிடித்து எழுதுவோமா? முதலில் இடது பக்கத்தில் உள்ள பெயரை எழுதுவோம். இத்தை நத்தை. அடுத்து குதிரை குதிரை குதிரை. அடுத்ததாக வலது பக்கத்தில் உள்ள பெயரை எழுதுவோம். கற்றாழை இற்றாழை கற்றாழை. மைனா மைனா மைனா. குழந்தைகளே, கண்ணாடியில் உள்ள படங்களுக்குரிய பெயர்களை கண்டுபிடித்து எழுத நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்து நாம் பக்கம் எண் 27 உள்ள எங்கள் குடை என்ற பயிற்சி பகுதிக்குள் செல்கிறோம். குழந்தைகளே, இப்பகுதியினை சிறு கதை மூலம் அறிந்து கொள்வோமா? வாருங்கள். எங்கள் குடை. கதையில் மைனா, ஆந்தை, ஆமை, நத்தை ஆகிய 4வரும் நடந்து செல்கின்றனர். அவர்கள் நடந்து செல்லும் வழி எங்கும் கற்கள் சிதறி கிடக்கின்றன. ஆமையோ சிதறி கிடக்கும் கற்களை எடுத்து ஒன்று சேர்க்கிறது. அதனை பார்த்த ஆந்தையோ கல்லை அங்கே வை என்று கூறுகிறது. அதற்கு ஆமை சரி என்றது. சற்று நேரத்திலெல்லாம் மழை கொட்ட ஆரம்பிக்கிறது. ஆமையும் நத்தையும் மழையில் நனையாமல் தன்னுடைய ஓட்டிற்குள் சென்று விடுகிறது. ஆந்தையோ மழையை பார்த்து கேள்விக்குறியோடும் ஆச்சரியத்தோடும் திகைத்து நின்றது. மைனாவோ அட மழை என்றது. சற்று நேரத்தில் மழை நின்றுவிட ஆமையும் நத்தையும் தன் ஓட்டை விட்டு வெளியே வந்தனர். அங்கு மைனாவும் ஆந்தையும் இல்லை. உடனே ஆந்தையும் மைனாவும் எங்கே என்று நத்தை ஆமையிடம் கேட்கிறது. அதற்கு ஆமை சிரித்து கொண்டு அங்கே பார் என்று தலையில் தர்பூசணி ஓட்டை கவிழ்த்து கொண்டு இருக்கும் மைனாவையும் ஆந்தையையும் காட்டுகிறது. நத்தை அதை பார்த்தவுடன் ஆகா என்று சிரித்து விடுகிறது. மைனாவும் ஆந்தையும் தர்பூசணி ஓட்டை குடையாக பயன்படுத்தி தங்களை மழையில் நனையாமல் பாதுகாத்தனர். அவர்கள் இது எங்கள் குடை என்று சொல்கின்றனர். குழந்தைகளே,
நீங்களும் இவர்களைப் போன்று வீணாக தூக்கி எறியும் பொருட்களைக் கொண்டு உங்கள் அறிவு கூர்மையினாலும் முயற்சியினாலும் பயனுள்ள பொருட்களாக மாற்றி உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். நன்றி.